இன்றைக்கி மண்டே மார்னிங் வாங்க சாம்பார் செய்யலாம். சாம்பார் செய்கிறதுக்கு சாம்பார் பருப்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி குக்கரில் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி, பெரிய வெங்காயம் கொஞ்சம், அதே மாதிரி சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. சின்ன வெங்காயத்தையும் உரித்து போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின பீன்ஸ், அதேமாரி கேரட்டும் பொடி பொடியாக நறுக்கினது. அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காயும் வெட்டி வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் விசில் போட்டுக்கலாம். 3 விசில் வரணும் குக்கரில். அண்ட் தேர்ட் விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு குழைய வெந்திருக்கும். இந்த குழைய வெந்ததை ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மேஷர் எடுத்துக்கலாம். மேஷரை எடுத்து மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க காய்கறி சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்க ட்ரை பண்ணலாம். மேஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ புளி கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு புளி சீக்கிரம் ஊறணுமா, சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஊறிடும். கொஞ்சம் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ரெண்டு இதளவுக்கு கருவேப்பிலை, அதே மாதிரி கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் ஒரு 2-3 கீரி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ நான் சக்தி சாம்பார் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சக்தி தான் யூஸ் பண்ணுவோம். சக்தி சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டு அது நல்லா வேகிற வரை விட்டுறலாம். பாயில் ஆகணும். அப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடேபிள்ஸ் போட்டுடலாம். அதே மாதிரி அந்த மேஷ் பண்ணி வச்ச வெஜிடேபிள்ஸோடு நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் ஓவர் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெஜிடேபிள்ஸ் அது போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு கொஞ்சம் நாங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த உப்பு வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு பாயில் ஆனால் நம்ம செஞ்சு வச்ச சாம்பார் ரெடி. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி பத்தலைன்னா ஊற்றிக்கோங்க. பாயில் ஆகுது பார்த்திங்களா. இப்போ சாம்பார் உங்களுக்கு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். நாங்கள் இட்லியை வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் தோசை வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். இட்லியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.